நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேனே, ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேனே, கர்த்தரை தேடாமல் இருந்துட்டேனே, நான் இந்த மாதிரிலாம் சோர்ந்து போய் ஆண்டவரை குறித்து குறை சொல்லிட்டேனே, முறுமுறுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போ அதை தப்புன்னு உணர்ந்தீங்களோ அப்போவே அவருடைய அன்பு உங்களை நெருங்கி வர ஆரம்பித்து விட்டது. நான் இப்படி உன்னை மறக்க முடியும், நான் இப்படி உன்னை வெறுக்க முடியும், நான் இப்படி உன்னை கைவிட முடியும், நீ என்னுடைய பிள்ளை தானே, என்னுடைய மகள், என்னுடைய மகன், நான் இப்படி வெறுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்னு சொல். அவருடைய அன்பு எவ்வளோ ஆச்சரியமான அன்பு இல்லை? அப்போ அந்த ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பு மாறாத அன்பு, நான் தான் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் தப்பு பண்ணிட்டேன், உண்மை வேதனைப்படுத்திட்டேன், முறுமுறுத்துட்டேன், உங்கள் வீட்டை விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நீர் கைவிடாத தேவன், என்னை கைவிடாதபடி நடத்த உங்கள் கரத்தில் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவர்